ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விலாகர் இன் கனடா. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு சிட்டியை இன்னொரு சிட்டி மேலே பில்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆனால் அமெரிக்காவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. என்னம்மா நீ கேனடாவில் தானே இருக்க, எப்போ நீ அமெரிக்கா வந்தேன்னு கேட்டால், இன்னைக்கு காலையில் தாங்க வந்தேன். இது ஒரு லாங் வீக்கெண்ட், ஈஸ்டர் இல்லையா? நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி அமெரிக்கா வந்துட்டோம். இங்கே சியாட்டல் தான் வந்திருக்கேன். இங்கே நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சியாட்டல் அண்டர் கிரவுண்ட் டனல் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நான் பார்டரை கிராஸ் பண்ணேன், புதுசாக நிறைய ரூல்ஸ்லாம் வேறு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரம்ப் இஷ்யூஸ்க்கு அப்புறம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த டனல் டூரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிட்டிக்கு மேலே இன்னொரு சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசியாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கனடாவில் 80% மேலே பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் கிட்டே தான் வாழ்வாங்க. உலகத்திலேயே அதிக நீளமான பார்டரை ஷேர் பண்ணுற 2 கண்ட்ரி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் கனடாவும் தான். கிட்டத்தட்ட பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப் தான், பட் இப்போ தான் அடிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த 80% தான் நானும் வரேன். என்னோட வீடும் பக்கத்தில் தான். ஸோ 10 மினிட்ஸில் நம்ம பார்டரை கிராஸ் பண்ணிடலாம். முன்னாடிலாம் இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ லைனப் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆடுது. மொத்தமே ஒரு 10-15 கார் தான் இருக்கும். ஸோ இந்த பார்டரை வந்து சீக்கிரம் கிராஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த நெக்ஸஸ் லைன் இருக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த நெக்ஸஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட்டிங் இருக்காது அப்படிங்கிறதான் லாஜிக்கு. இப்போ இந்த ட்ரம்ப் இஷ்யூஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் கனடாலேருந்து யூஎஸ்க்கு போகிறது கிடையாதுங்க. அதனால தான் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து நார்மல் லைனில் வந்து நின்னாச்சு. இதுவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் எனக்கு எடுத்தது. அண்ட் நம்ம லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு தடவை வந்து யூஎஸ்ஏ வந்து ட்ராவல் பண்ணோம். அப்போ இருந்த ஃபார்மாலிட்டிக்கும் இப்போ இருந்த ஃபார்மாலிட்டிக்கும் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு பாஸ்போர்ட் மட்டும்தான் செக் பண்ணாங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் 16 அண்ட் அபோவ் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையுமே வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க ஐடென்டிஃபிகேஷனுக்காக. யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பாஸ்போர்ட் செக் பண்ணிட்டு கனடியன் பாஸ்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமா இந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்பாங்க. உங்கள் கண்ட்ரிக்குள்ளே நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு கேட்பாங்க. எத்தனை நாள் நம்ம அங்கே இருக்க போகிறோங்கிறதையும் கேட்பாங்க. எந்த சிட்டிக்கு போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வாங்கிக்கிட்டாங்க. மோஸ்ட்லி நான் இருக்கிற வேன்கூவர் கனடாலையும் இங்கேயும் வந்து ஒரே வெதர் தாங்க இருக்கும். அங்கேயும் கொஞ்சம் இன்றைக்கி வெதர் நல்லா தான் இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியனை வந்து பார்க்குறோம். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் மழையாகவே இருந்தது. இந்த ட்ரிப்க்கு நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலங்க. இன் ஜென்ரலாகவே எனக்கு பிளான் பண்ணால் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து சடனாக தான் பிளான் போடுவோம். முன்னாடியே ஒரு 1 வீக் முன்னாடி பிளான் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. காலையில் எழுந்து எங்கே போகலாம், ஆனால் ஒரு விஷயம் மட்டும் டிசைட் பண்ணிட்டோம். எங்கேயாவது லாங் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்து நம்ம சியாட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனது தான். மற்ற இடத்துக்கு எப்படி போகிறோமோ அதே மாதிரி தான் கிளம்புவோம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுப்போம், அவ்வளோதான். என்னை மாதிரி நீங்கள் எத்தனை பேர் யோசிப்பீங்கன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ராப்பராக பிளான் பண்ணி போவீங்களா, இல்லை அன்பிளான்டாக ட்ரிப் போடுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கின்னு பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னா, யூஎஸ்குள்ளே வந்தோன்னா இன்டர்நெட்லாம் எனேபிள் பண்ணிட்டு பார்த்தா ட்ரம்ப் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே நியூஸு. அடப்பாவீங்களா, என்னடா பார்டர்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நியூஸை போடுறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஸ்கையை பார்த்தா தெரியுதா, எத்தனை ஜெட் ஃப்ளைட்ஸ் பாருங்கள். எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. ஏற்கனவே இந்த ஈரான் வார் போகுது, இங்கே என்னடா இவ்வளோ ஜெட் பறக்குது. யூஸ்வலாக 1 பார்ப்போம், 2 பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பறந்துக்கிட்டே இருந்ததுங்க. த்ரூ அவுட் அண்ட் 2 டேஸ் நான் அங்கே இருந்தேன். 2 டேஸும் பறந்துகிட்டே இருந்தது. முன்னெல்லாம் அதை பார்த்தா ஒன்றும் தோணாது. இப்போ இந்த வாரம் அது இதுன்னு போயிட்டுருக்கு. அது மாதிரி ட்ரம்ப் இருக்கிறதுனாலையோ நோ தெரில, நம்ம போகும்போது தான் குண்டெல்லாம் போடணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தே ஆர் இன் ட்ரைனிங். ஆக்சுவலி இந்த ஏர் ஸ்பேஸில் வந்து யூஸ்வலாகவே ட்ரைனிங் எடுத்துப்பாங்களாம். ஏன்னா இது ஒரு பிஸியஸ்ட் ஏர் ஸ்பேஸ் தான். அதனால இங்கேயும் வந்து ட்ரைனிங் எடுத்துப்பாங்களாம். அதனால தான் இந்த மாதிரி இத்தனை ஜெட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. நான் இருந்த 2 நாளுக்குமே ஏகப்பட்ட ஜெட்ஸ் இருந்தது. மனுஷங்களை எப்படிலாம் பயமுடுத்துகிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தாங்க. அதாவது நம்ம கொஞ்சம் அன்பிளான்டாக போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போன வருஷமும் இதே மாதிரி செப்டம்பர் மாதம் நான் வந்தேன். அதே மாதிரி தான் சொன்னாங்க, ட்ரம்ப் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் அதுவுமே ஃபேக் நியூஸ் தான். இந்த தடவையும் ஃபேக் நியூஸ் தாங்க. ட்ரம்ப்புக்கு ஒன்றும் ஆகல, அவர் ஜாலியாக தான் இருக்கார் போல். ஸோ இதுதாங்க அந்த டூர் பிளேஸு. இது வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலி இது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இங்கே ஒரு சிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐலண்டில். அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் அந்த சிட்டிக்கு மேலேயே இன்னொரு சிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, இதுக்கு கீழே இன்னொரு சிட்டி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இதுக்கு கீழே வேறு ஒரு சிட்டி இருக்குது. அதாவது முன்னாடி இவங்க சியாட்டலை இனிஷியலாக எப்படி பில்ட் பண்ணாங்களோ அந்த சிட்டி கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் சைட் வாக்கில் எல்லாத்துலேயுமே டனல்ஸ் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே இறங்குனா நம்ம வந்து டனலுக்குள்ளே போயிட்டு பழைய சிட்டியை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற சைடில் உள்ள செவராக இருக்கட்டும், இங்கே உள்ள ஒவ்வொரு பொருளுமே இதுக்கு முன்னாடி 1889 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய சிட்டியாக இருந்திருக்கு. இது வந்து டவுன் டவுன் தான். இப்போ எப்படி டவுன் டவுனோ அப்பயும் டவுன் டவுன் தான்.
இந்த மாதிரி தாங்க அந்த சிட்டி வந்து உள்ளே இருந்திருக்கு. பெரிய பெரிய கடைகளாக இருக்கட்டும் எல்லாமே உள்ளே இருந்திருக்கு. இப்போ நான் போகும்போது கூட நம்ம ஊரில் கோவிலெல்லாம் கொஞ்சம் போனோம், பழைய கோவிலெல்லாம் போனால் ஒரு ஸ்மெல் வரும்ல, அது கூட பரவாயில்ல, அது கூட நமக்கு கொஞ்சம் ஒன்றும் தெரியாது. இதுக்குள்ளே இருக்கவே முடியல, மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருந்தது. ப்ராப்பராக இப்போ யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஷூஸ் போட்டுக்கோங்க. அண்டு யாருக்காவது இந்த மாதிரி அடைஞ்ச மாதிரி இடத்துல இருந்தால் சில இதெல்லாம் பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி இருந்தாலும் வராதிங்க. அந்த மாதிரி தான் இருந்தது பயமாக. அது தவிர்த்து நிறைய ஸ்கேரி ஸ்டோரிலாம் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, பேய் இருக்குது அது இதுன்னு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான். பிகாஸ் ஆக்டிவில் இருக்கிற டனல்ஸ், அதாவது இப்போ சில இடங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி டூரிஸ்ட் போகிறதுக்காக ஆக்டிவில் வச்சுருக்காங்க. மற்ற இடம் எல்லாமே ஒரு டார்க் ஸ்பேஸாக நம்ம லைட் அடித்து பார்த்தா பயங்கர டார்க் பேசேஜ் மாதிரி தான் இருக்குது. அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா வாக்வே இருக்குது, சைடு வாக் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஏற்கனவே கீழே உள்ள பில்டிங்க்கு மேலே இன்னொரு பில்டிங் கட்டி இப்போ உள்ள கரண்ட் லெவலுக்கு கொண்டு வரதுக்காக அந்த சைட் வாக் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இவங்க காட்டுவாங்க. இப்போ நம்ம இருக்கிறதுமே பழைய பில்டிங்கில் ஒரு ஹாலில் தான் நம்ம இருக்கோம். அவர் காட்டுறாருங்களே அந்த பிக்சரில். இப்போ அந்த பில்டிங்கில் ஃபஸ்ட் லெவலில் தான் நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக. செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அது எப்படி அழிஞ்சிச்சுங்கிறதே நான் சொல்கிறேன். இனிஷியலாக சியாட்டில் அவங்க பில்ட் பண்ணும்போது கடல் மட்டத்தோடு சேர்ந்து தாங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தீவு. இதை கொஞ்சம் உயரமாக பில்ட் பண்ணணுன்னு யோசிக்காமல் அவங்க கடல் மட்டத்தோடு சேர்ந்து பில்ட் பண்ணதுனால அவங்களுக்கு மெயின் பிரச்சனையாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீவேஜ் இஷ்யூ. அதாவது இப்போ டாய்லெட்லையோ இல்லை நம்ம வேறு சிங்க்லேயோ நம்ம தண்ணி ஊற்றி விட்றோம்னா அது எங்கே ஓடும், எங்கே பள்ளமோ அதை நோக்கி தானே ஓடும். ஆனால் கடல் மட்டத்தோட லெவலாக சேமாக இருக்கும்போது என்ன ஆகும், அது போகிறதுக்கு வழியே இருக்காது இல்லையா, திரும்ப உள்ளே தான் வரும் இல்லையா. அதை மாதிரி தான் இதுதான் உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கு. அதனால தான் டாய்லெட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து லோ டைடாக இருக்கும்போது ஓகே, ஹை டைடாக வரும்போது அதாவது அலைகள் ஜாஸ்தி வரும்போது பார்த்திங்கன்னா டாய்லெட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வீடாக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் ரொம்ப மோசமான நிலைமையில் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்போது. ஸோ இதை சரி பண்ணலான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1889 ஒரு பெரிய தீ விபத்து நடந்திருக்கு. அது என்ன ஆகிடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்ட் கடையில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஏதோ ஒரு க்ளூவை வந்து ஹீட் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாமே உட்டன் பில்டிங்ஸ் தானே, எல்லாமே நெருப்பில் கருகி வீணாக போயிடுச்சுங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்கும் உயிர் சேதமோ எதுவுமே நடக்கலைங்க, அது மட்டும்தான் நல்ல விஷயம். பட் கம்ப்ளீட்டாக சிட்டியே டெமாலிஷ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ சிட்டி டெமாலிஷ் ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு இஷ்யூ இருக்குது, வாஷ்ரூம் இஷ்யூ, அதாவது சீவேஜ் இஷ்யூ இல்லையா. ஸோ அதையும் நம்ம போக்கணும், இந்த சிட்டியை ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய டேக்ஸ் மக்கள் மேலே போட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரி டேக்ஸ்னால், நீங்கள் வந்து யாரெல்லாம் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நோட் பண்ணுங்கள். என்ன தப்பு பண்ணாலும் டேக்ஸ், ஆக்சுவலாக என்ன தப்பு பண்ணாலும் ஃபைன். ஆக்சுவலாக அப்போ மட்டும் இல்லை, இப்போயுமே அப்படி தான். அமெரிக்காலையும் சரி கனடாலையும் சரி எல்லாத்துக்குமே ஃபைன் தான் ஆக்சுவலாக. இந்த மாதிரி நிறைய காசு கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த சிட்டியை எப்படி ரீபில்ட் பண்ணுறது, இதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு ரீபில்ட் பண்ண வேணாம். ஏன்னா இதுக்கு எனிஹோ உயரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ ஏற்கனவே இருக்க உயரத்துக்கு மேலே இன்னும் பில்டிங்ஸ் கட்டி இதோட ரோட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து உயரப்படுத்திட்டோம் அப்படின்னா இந்த சீவேஜ் இஷ்யூ வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பில்ட் பண்ணதான் இப்போ இருக்கிற கரண்ட் சிட்டிங்க. ஸோ கீழே உள்ள எக்ஸிஸ்டிங், அதாவது இருந்திருக்கும் இல்லையா அந்த 1889 அந்த சிட்டி அவங்க எதுவுமே பண்ணல, அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்து வேற ஒரு பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. இப்போ இந்த பழைய பில்டிங் கீழே வந்து சைட் வாக் இருக்கு இல்லையா, அதில் தான் இப்போ நம்ம டனல் மாதிரி உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ இதுக்கு வெளிச்சம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக பில்டிங், அதாவது புதுசாக வந்து சிட்டி ரீபில்ட் பண்ணும்போது கீழே வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக கிளியரான கிளாஸஸ் வந்து மேலே பொருத்தியிருக்காங்க. இதை வந்து வால்ட் லைட்டுன்னு சொல்கிறாங்கங்க. இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும், ஆனால் அது பர்பிள் கலரில் வைக்கலையாம். அது வந்து நார்மல் கிளியர் கிளாஸஸ் வித் மேங்கனைஸ் டயாக்சைடுன்னு ஒரு மெட்டீரியல் வந்து கலந்துருக்கு. இந்த மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா, சன்லைட் பட்ட உடனே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் பர்பிள் கலரில் மாறிடுச்சு. இது வந்து வால் லைட்டுன்றாங்க, இல்லைன்னா அந்த பர்பிள் லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள் உள்ள. ஏன்னா மேலேருந்து சன்லைட் பட்டு இந்த கிளாஸஸ் வெளியாக ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே படுது. இந்த டனல் ஃபுல்லாகவே அங்கங்கே லைட் போட்டு வச்சுருந்தாலும் பெரும்பாலான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் மூலியமாக தான் வெளிச்சம் வந்து வந்துட்டு இருந்தது. இது நம்ம ஊர் ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய ஹிஸ்ட்ரி இல்லைனாலும் இது அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம மதிச்சு தான் ஆகணும். பிகாஸ் நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் எப்படி பண்ணேன், இப்போ நம்ம ஊர்லேயே எனக்கு வந்து நான் வந்து இன் ஜென்ரலாகவே இந்த லாஸ்ட் காண்டினென்ட்ஸ் பற்றிலாம் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் இங்கே வந்தேன். உள்ளே வந்து பயங்கர வியர்ட் ஸ்மெல் இருந்ததுங்க. மேபி பிகாஸ் டனல் நிறைய இடத்துல வாட்டர் லீக்கேஜஸ் இருந்தது. இப்போ அவர் காட்டுற பிக்சர்ஸ் கூட பாருங்களேன், மழை தண்ணியோ ஏதோ அதில் விழுந்து அந்த
பிக்சரே வந்து ரஸ்டிக்காக இருந்தது. இதில் வந்து பழைய செவராக இருக்கட்டும், அதில் உள்ள பழைய மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய இருந்தது. அதாவது மாடர்னைஸ் ஆனதுக்கப்புறம் பீப்புள் யூஸ் சம்திங் அண்ட் தென் தே த்ரோ அவே, ரைட்? ஸோ அதோட ரஸ்டிக் ஸ்மெல் வந்து பயங்கர ஹெவியாக இருந்தது. கொஞ்சம் ஸ்கேரியாகவும் இருந்ததுங்க. பிகாஸ் அந்த லைட்ஸு, அந்த வெளியிலேருந்து வர சன்லைட் தவிர்த்து எந்த டனல்லையுமே வேறு எந்த இதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு டனலில் போய்ட்டு இன்னொரு டனலுக்குள்ளே வெளியிலலாம் வர முடியாது. பிகாஸ் அங்கங்கே வந்து பிளாக் பண்ணியும் வச்சுருந்தாங்க. இப்போது இங்கேருந்து ஒரு பில்டிங் இருக்குன்னா நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 4 பில்டிங் தள்ளி வேணால் வெளியில் வந்துக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. பட் த்ரூ அவுட் தி சிட்டியே கீழே வேறு ஒரு சிட்டியை வச்சுட்டு தான் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், இப்போ இந்த டைல்ஸ் எல்லாம் பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா? பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி பர்பிள். இது வந்து சன்லைட்னால் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து நாட் ஆக்சசபிள். இது வந்து ஒரு கைடட் டூர். நம்ம ப்ராப்பராக வந்து புக் பண்ணணும். பெர் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா $30 அடல்ட்டுக்கு. கிட்ஸ்க்கு வந்து கிடையாது. அடல்ட்ஸ்க்கும் சீனியர்ஸ்க்கும் 30+ சம்திங் போட்டிருந்தாங்க வித் டேக்ஸோட. வித்தவுட் டேக்ஸோடு போட்டிருந்தாங்க. மொத்தமாக 3 டனல்ஸ் வந்து எங்களை சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. 3 டனலுக்குமே பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம ரோடை க்ராஸ் பண்ணி தான் இன்னொரு டனலுக்கு போகிற மாதிரி இருந்தது. உள்ளே வந்து கனெக்ட் ஆகலை ஆக்சுவலாக. இந்த டனல் வந்து ரொம்பவே ஸ்கேரியாக இருந்ததுங்க. பிகாஸ் உள்ளக்குள்ளே அவ்வளோ பெரிய பில்டிங் இருந்தது. அதை கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷ் பண்ணாமல் அதுக்கு மேலேயே வந்து கட்டியிருந்தாங்க. இப்போ இவங்க காட்டுற அந்த செவரெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வுட்டில் தான் இருந்திருக்கு. பட் மேலே அந்த பில்டிங், அதாவது மேலே சிட்டி வந்து ரீபில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. பழைய ஸ்ட்ரீட்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு, பழைய பில்டிங்லாம். இப்போ இதில் டாப் லெவலில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அங்கே உள்ள வாக்வேல தான் நம்ம நிற்கிறோம். ஆனால் அது இப்போ டனலாக இருக்குது பிகாஸ் மேலே வந்து சிட்டி இருக்கிறதுனால. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த 1889 நடந்த ஃபயரில் ஒருத்தவங்க உயிர் கூட போகலைங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த சிட்டியை ரீபில்ட் பண்ணும்போது ஒரு பில்டிங் மேலே இன்னொரு பில்டிங் கட்டினாங்க இல்லையா? பட் இந்த சைட் வாக்கை க்ளோஸ் பண்ணாமல் அதில் வந்து லேடர் மூலியமாக, அதாவது அதுக்கு பிரிட்ஜ் மாதிரி கட்டாமல் லேடர் மூலியமாக ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்கி ஏறுற மாதிரி தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லேடரில் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் டு 10 வருஷம் அந்த மாதிரி தான் அந்த சிட்டியை வந்து அவங்க யூஸே பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போகணுன்னா ஒரு லேடர் வழியாக, அதாவது ஒரு ஏணி வழியாக கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போயிட்டு ஒன்று வாங்கிட்டு அப்புறம் திரும்ப அந்த ஏணி வழியாக ஏறணும். நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜில் வந்து ஏறி இறங்கி கீழே விழுந்து செத்துலாம் போயிருக்காங்களாம். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டில் சாகாதவங்க இந்த மாதிரி ஏணி மரத்தில் ஏறி இறங்கி செத்ததை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து காயங்களும் சரி உயிரிழப்புகளும் வந்து ஏகப்பட்டது நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த சைட் வாக்கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, அந்த டனல் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மக்கள் நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த 1889 யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த பொருட்கள்லாம், இங்கே விட்டுட்டு போன பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து எங்கள் பாட்டி வீட்லேயே இருந்ததுங்க. இந்த சிங்கர் மிஷின், ஸ்விங் மிஷின். இதை வந்து என்னோடய அம்மா வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இதை பார்த்துருக்கேன். ஐ திங்க் இது ஃபேமஸ் பிராண்ட் போல் இல்லை, எல்லாட்டையும் இருக்குது. இது வந்து அப்பயே 1889 இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை எஸ்பெஷலி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டியை ரீபில்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வந்து இங்கே வந்து ஸ்விங் கடை வச்சுருக்காங்க, அதாவது தையல் கடை வச்சுருக்காங்க. அந்த லேடி வந்து ஷி பே லாட் ஆஃப் மணி டு கவர்மெண்ட். ஆக்சுவலி அஸ் அ டேக்ஸாக நிறைய அவங்க பே பண்ணியிருக்காங்க. நிறைய மணி அவங்க கொடுத்ததுலேருந்து தான் இந்த சிட்டியே ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். இந்த எக்ஸிபிஷனில் பார்த்திங்கன்னா மெயின் பிக்சரே இந்த தையல் கடையில் இருக்கும்ல அந்த பொருட்கள், அதாவது 1889 அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மாடர்ன், அந்த டிசைன்ஸான பொருட்களாக இருக்கட்டும், அது ரிலேட்டட் பிக்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்த அந்த டாய்லெட் இஷ்யூ, அதனால் ஒரு டாய்லெட்டையும் சரி எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் மக்கள் உண்மையிலே ரொம்ப தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு அலை மேலே வந்ததுன்னா வீடுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ட்ரைனேஜ் வந்துடும்னா யோசிச்சு பாருங்கள், நம்பவே முடியல. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த சிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு எப்பயுமே இந்த யோசனை வந்து தோணும். பிகாஸ் இப்போ நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஸ்லம்ஸ் இருக்கும், வில்லேஜஸ் இருக்கும், எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இவங்க என்னடா ஒரு 200 இயர்ஸ் தான் இவங்களோட ஹிஸ்ட்ரியே, ஒரு 200 இயர்ஸ் 300 இயர்ஸ் தான். ஹவு தே பிகம் லைக் டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிற கொஷின் வந்து எனக்கு எப்போயே இருந்திருக்கும். தே டூ ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் அதை ஓவர் கம் பண்ணி அதை முன்னேறி தான் வந்து அவங்க டெவலப்டு கண்ட்ரியாக மாறியிருக்காங்க எல்லாருமே அப்படின்னு தோணுது.
பட் எனக்கு ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நெறையா நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட வரலாற பத்தி படிச்சிருக்கேன். அ அதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது, நம்மளோட கல்ச்சரா இருக்கட்டும், நம்மளோட ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், எவ்ளோ ரிச் வென் கம்பேர் டூ திஸ் ஒன் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணும். பிகாஸ் இவங்கள பொறுத்தவரைக்கும் ஹிஸ்ட்ரிங்கிறது வெறும் 200 வருஷம், 300 வருஷம் பழசு தான். பட் நம்மள பொறுத்தவரைக்கும் வந்து அந்த மாதிரி கிடையாது. அது பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழைய ஹிஸ்ட்ரிய வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள எத்தனை பேருக்கு என்ன மாரியே தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. எனக்கு என்னோட உண்மையான தாட்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆ பிடிக்காதது என்னால சொல்ல முடியாது. பட் அஃப்கோர்ஸ் அவங்களோடத தெரிஞ்சுக்கிட்டதில எனக்கு சந்தோஷம். பட் ஹிஸ்ட்ரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹிஸ்ட்ரி வந்து வி ஹாவ் அ ரிச் கல்ச்சர் அப்படி தான் எனக்கு தோணும். அங்கே பார்த்தீங்களா சைடில் டாய்லெட் எல்லாம் எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. ஏன்னா டாய்லெட் இஷ்யூ இருந்ததா. எனக்கு இதுவே கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததை ட்ராஜடின்னு தானே சொல்லுவோம். அதையே கிரேட் ஃபயருன்றாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்தது. பட் எனிஹவ் இந்த ட்ரிப் வந்து இட் வென்ட் வெல்ங்க ஆக்சுவலி. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் நான் சுற்றி பார்த்தேன். அது எல்லாமே அடுத்தடுத்த விலாகில் வருது. கண்டிப்பாக வீடியோ வந்து பாருங்கள். அண்ட் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனடா பற்றி, அமெரிக்கா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Thanks for watching. Thank you so much. Bye bye.